ஓகே ப்ரோ, படம் நல்லா இருக்கு. பிருத்திவிராஜ் ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே பிருத்திவிராஜ் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ஒரு டைம் 2 டைம் கூட பார்க்கலாம். நல்லாயிருக்கும். மியூசிக்கும் பரவாயில்ல. ஆனால் ஒரு நடிப்பு செம்ம சூப்பர். நல்லா அவங்கள சும்மா கொஞ்சம் தான் வராங்க. ஆனால் இவரோட ஆக்டிங் தான் ஃபுல் ஆக்டிங். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை, சூப்பராக இருக்குது. டப் மாதிரி தமிழ் நேரடி தமிழ் படம் மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்கு. அக்கா படிக்கும்போது அதில் என்னென்ன இருக்குமோ அது வந்து கொஞ்சம் இதில் மிஸ் ஆகுது. அட்டாச்மெண்ட்ஸு, எமோஷ்னல்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துருக்கலாமோ, இல்லை ஒரு 2 பாகமாக எடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ் சூப்பராக நடிச்சிருக்காரு. பட் கொஞ்சம் ஒரு எமோஷன் இன்னும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக்கு ரஹ்மான் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. மேபி அவார்ட் கிடைக்கலாம். மியூசிக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு படம். நிஜ ஸ்டோரி தானே. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் இருக்கு, பரவாயில்ல. படம் வேறு லெவல் படம். நம்ம நிறைய படம் இந்த மாதிரி பார்த்துருப்போம். பட் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இல்லை, மரியான் வந்து அது வேறு. இது வந்து நம்ம கொய்த்தோட இன்னொரு பக்கம் காமிச்சிருக்கேன். நம்ம கொய்த்துக்கு எல்லோரும் வேலைக்கு போகிறோம்ல, விளையாட்டாக கூட கக்கூஸ் க்ளீன் பண்ணி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது எவ்வளோ கஷ்டம்னு இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஆக்டிங்லாம் வேறு லெவல். அவர் கொடுத்த கேரக்டர் அவர் கரெக்டாக பண்ணிக்கிறாரு. சின்னோன்னு கேரக்டர் வச்சு எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணி வச்சுக்கிறேன். படம் பார்க்கலாம். ஆவரேஜ். ஸ்டோரி நல்லா ட்ரைலர் எக்ஸ்பெக்ட் நாளைக்கு இல்லைண்ணா. பட் பிருத்திவிராஜ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் அவர் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவும் முடியல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வராதிங்க. கதை படிக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும்? கதை படிக்காதவங்களுக்கு ஓகே தான், புரிகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட்டு படித்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன்லாம் இப்போ நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் எப்படி இருந்ததோ அது மாதிரி படித்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. மற்றபடி நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் இல்லை நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஸ்டோரி இப்போ எடுத்துருக்காங்களா? நல்லா எடுத்துருக்காங்கண்ணா. நல்லா மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. அவார்டு கிடைக்கும். ஒரு நடிப்பெல்லாம் நல்லா இருக்கு. அது மியூசிக்கெல்லாம் பரவாயில்லைங்களா? மியூசிக் சூப்பராக இருக்கு. படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சதான். பணத்துக்கு ஆசைப்பட்டு தாய் நாட்டை விட்டு அதிக ஆசைப்படக்கூடாது. போர் அடிக்கல. அம்மா அப்பாவும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், சின்ன சின்ன சீனில் மட்டும் வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி படம் நல்லா இருக்கு. உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். நல்லாவே இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. அது அந்த கதைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ராவும் போடல, ரொம்ப கம்மியாகவும் போடல. 117 ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது. அந்த படத்துக்கு அவர் தானே போட்டார், ஏஆர் ரஹ்மான் தானே போட்டார். அதே ஸ்டைல்லே இருக்குது. அதனால் அது ரொம்ப நல்லா இருக்கு. மோஸ்ட்லி எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியாது, ஆனால் வழி தெரியும். கொய்த்தோட இன்னொரு பக்கம் என்னன்னு தெரியும். நம்ம ஒரு பக்கம் மட்டும்தான் பார்த்துருப்போம். அங்கே போனால் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. அங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு ஆட்டு மந்தைங்க மாதிரி போகிறாங்கல்ல. அங்கே போனால் என்ன நடக்குன்னு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நல்லா இருக்கு படம் பார்க்குறப்ப. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.